என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, ஒரு 2 தினங்களுக்கு முன்பு, அதாவது 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் கடலாடி வட்டார தெய்வேந்திர வேளாளர் சங்கம் சார்பாக வந்து அடிக்கல் நாட்டு விழா வந்து நடத்தியிருந்தாங்க. அதில் நம்மளும் கலந்துருந்தோம். அந்த சங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்றது வந்து அந்த சங்கத்தோட தலைவர் வந்து விளக்குவாங்க. அதை நீங்களே பாருங்கள். இந்த சங்க கட்டிடம் கட்டுவதற்கு யாராவது உதவணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதாவது அந்த சங்க கட்டிடத்தில் உதவணும் நீங்கள் நினைக்கிறவங்க இந்த கடலாடி வட்டார சங்கத்தோட தெய்வேந்திர வேளாளர் சங்கத்தோட தலைவரோட நம்பர் வந்து நான் இதில் பதிவு செய்கிறேன். நீங்கள் அவருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு முடிஞ்ச மட்டும் உங்களால் முடிந்த அளவிற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க வந்து நன்கொடை, அதாவது அந்த கட்டிடம் வந்து அமைவதற்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடையிலேருந்து வழங்க. இது கல்வி ரீதியாக நம்ம அடுத்த இளைய தலைமுறைகளை அந்த கட்டடத்தில் வந்து, அதாவது கல்வி மேம்பாட்டு விஷயமாகவும் அதை முன்னெடுக்கிறதாகவும் இருக்கிறாங்களாம். ஸோ அதை பற்றி அந்த கடலாடி வட்டார தெய்வேந்திர வேளாளர் சங்கத்தோட தலைவர் வந்து விளக்குறாங்க. அந்த காணொலியை இப்போ நம்ம பார்க்கலாம். மூவேந்தர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சிக்கல் அரியக்கூடிய கீழே இளநீர்மங்கலம் என்ற ஊரில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடலாடி தெய்வேந்திர வேளாளர் சங்க கட்டிடமானது வந்து இன்றைக்கி அடிக்கல் வந்து நாட்டியிருக்காங்க. என்ன காரணத்துக்காண்டி இதை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த சங்கத்தோட தலைவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா வணக்கம். இந்த சங்கம் தொடங்குவதற்கான காரணம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவில் வந்து பங்கெடுத்த அமைச்சர்களுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கும் அனைத்து கட்சி ஒன்றிய செயலாளர்களுக்கும் குறிப்பாக எங்கள் வட்டாரத்தை சேர்ந்த 65 கிராமங்களை சேர்ந்த கிராம பெரியவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய மகளிர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் முதல்ல என்னுடைய இந்த விழாவில் சிறப்பித்து தந்ததுக்காக அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்க கட்டடமானது முழுக்க இது வந்து பின்தங்கிய மக்கள் வாழக்கூடிய பகுதி. இந்த பின்தங்க மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் எங்கள் மக்களோட கல்வியை நாங்கள் மூலாதாரணமாக வச்சு பின்காலத்தில் இந்த மக்களுக்காக இதில் கல்வி சேவை செய்கிறதுக்காகவே நாங்கள் அந்த மகாலை கட்டணும்னு தீர்மானித்து இந்த அடிக்கல் நாட்டு விழா இன்று நடத்தினோம். இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் அரசியல் தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் அனைத்து கட்சி அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டாங்க. ஏன்னா இதில் வந்து எந்த பாகுபாடும் இல்லை. எங்கள் மக்கள் வந்து எல்லா கட்சியையும் நேசிக்கக்கூடிய மக்கள். அதனால் வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் எந்த வேறுபாடு இல்லாமல் இந்த நிகழ்ச்சியில் எங்களுக்கு வந்து கலந்துக்கிட்டு சிறப்பித்து தந்தார்கள். பொதுவாக ஒரு ஊர் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராம சங்க நிர்வாகம்னு ஒன்று இருக்கும், ஒன்று அந்த உறவுமுறை சங்கம்னு ஒன்று இருக்கும். இப்போ புதிதாக ஒரு கட்டடமாக வந்து எழுப்பப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த வட்டாரத்துக்குள்ள உள்ளவங்களுக்கு மட்டும்தானா, இல்லை மொத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளும் சேர்த்து இதை பண்ணுறது? இது கடலாடி வட்டாரத்தில் 65 கிராமம் வந்து தெய்வேந்திர வேளாளர் சமுதாயம் வாழக்கூடிய கிராமம் இருக்குது. இதில் 65 கிராமத்துலேயும் ஒரு 25,000க்கு மேற்பட்ட தேவேந்திர மக்கள் வாழ்கிறாங்க. இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் கல்வியை மேம்படுத்துகிற வகையில் நாங்கள் இந்த கட்டடத்தை வந்து நாங்கள் அடிக்கல் நாட்டு விழா பண்ணி இதை வந்து நாங்கள் கட்ட தீர்மானித்திருக்கிறோம். இது அரசு ரீதியாக வந்து இந்த சங்கத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கீங்க. இதுவரைக்கும் இந்த சங்கம் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா படிக்கூடிய மாணவிகளுக்கோ இல்லை கிராம மக்களுக்கோ எந்த மாதிரியான உதவிகள் செய்தது உண்டு? நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சங்கம் வந்து 2013 வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த 13லேருந்து எனக்கு முன்னாடி இருந்த தலைவர்களும் எல்லாருமே வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் படிப்புக்கும் அவங்களுடைய சில முரண்பாடுகளையும் எல்லாமே தீர்த்து வச்சு இந்த மக்களை பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறதுக்காக இந்த சங்கத்தை வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்து புதிதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி கட்டடத்தை வைக்கணும் அப்படின்றீங்க. உங்களை பார்க்கக்கூடிய இதே தெய்வேந்திர வேளாளர் சமூக மக்களுக்கு என்ன கருத்து சொல்ல வாரீங்க? இது வந்து எல்லா ஒன்றியத்துலையும் இதே மாதிரி வரணும். ஏன்டா அந்தந்த மக்கள் வந்து தெய்வேந்திர வேளாளர் மக்கள் வந்து மாணவர்கள் வந்து கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் முன்னுக்கு வரணும். ஏன்டா வந்து கல்வி ஒன்று தான் வந்து அனைத்தையும் தகர்த்தெறிந்து நாம் வந்து முன்னுக்கு வர்றதுக்கான ஒரே குறிக்கோள். ஏன்டா இங்கே வந்து இப்போ இருக்கிற காலத்தில் வந்து சூழ்ச்சி, போட்டி, பொறாமை, சூழ்ச்சி, வஞ்சகம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நம்மளை துணையாக வாரது, நம்மளை முன்னெடுத்து கூட்டிகிட்டு போகிறது கல்வி ஒன்று தான். அந்த கல்வியை மூலாதாரணமாக கொண்டு தான் இந்த அடிக்கல் நாட்டு விழாவை நாங்கள் பண்ணி இந்த மகாலில் மாணவர்களுக்கான இலவச பயிற்சி, வேலைவாய்ப்பு பயிற்சி, இளைஞர்களுக்கான அரசு வேலையில் போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பயிற்சியையும் முதிர்ச்சியான ஆசிரியர்களை கொண்டு, அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து நாங்கள் நிவர்த்தி செய்ய வேணும்னு நாங்கள் இதை தொடங்கியிருக்கிறோம்.
அதாவது கடலாடி தேவேந்திரகுல வேளாளர் சங்கமானது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடிக்கல் நாட்டு விழா வந்து நடத்தியிருக்காங்க. என்னை பொறுத்தளவு இந்த விழாவில் கலந்துக்கிட்டு நான் ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக பார்க்குறேன். ஏன்னா ஒரு சங்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இளைய தலைமுறைகளை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் முன்னெடுக்கணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த மாதிரி சங்கங்கள்லாம் உருவாகிறது. உண்மையிலே இங்கே ஒரு சங்கம் வந்து கடலாடி இந்த வட்டாரத்துக்குள்ளே வந்து இந்த சங்கம் தொடங்கியிருக்காங்க. இந்த சங்கம் என்பது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த சங்கங்களானது வந்து கட்டமைக்கப்படணும். இப்படி கட்டமைச்சு இனி வரக்கூடிய காலங்களில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியான உதவிகளை வந்து இந்த சமூக மக்களுக்கு செஞ்சு அந்த மக்களை கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்த மக்களை மேன்மைக்கு கொண்டு போகணும் அப்படின்றத இந்த மூவேந்தர் மீடியா வாயிலாக கேட்டுக்கிறோம். மீண்டும் அடுத்து இது போன்ற ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. தலைவர் சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சேவையாற்ற வருவேன். என்னால் முடிந்த அளவிற்கு நான் சேவையாற்றுவேன். ஏனென்றால் நான் எந்த பலனையும் எதிர்பார்க்க தேவையில்லை. எல்லா செல்வங்களையும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார். பொதுமக்களுடைய பணத்திலிருந்து பொதுமக்களுடைய சேவையிலிருந்து நான் கமிஷனாக எதையுமே பெற வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகையினால் நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்ற முறையில் என்னை நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து எனக்கு ஆதரவு தர வேண்டும். உங்கள் நலன்களை பாடுபடக்கூடியவனாக கடைசி வரை என்னுடைய உயிருள்ள வரை நான் இருப்பேன் என்று இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் ஏன் இந்த சமுதாயத்தை மதிக்கிறேன் என்றால், தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களை கத்தியால் குத்தப்பட்ட நேரத்தில் எனக்கு இந்த சமுதாயம் கொடுத்த மரியாதையும் நான் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க அவர்கள் கொடுத்த ஆதரவும் மிகப்பெரிய விஷயம். அந்த நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே சுமூகமாக அதை கொண்டு செல்வதற்கு எனக்கு எல்லா தரப்பிலும் எனக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தாழ் பணிந்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.